ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து 2 பார்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சிட்டோம். இப்போ பார்ட் 3க்கு வந்துட்டோம். இப்போ ப்ரீவியஸ் அதாவது செகண்ட் சாப்டரில் நம்ம என்ன பார்த்தோம், பார்ட் 2ல் லாஸ்ட்டு நம்ம பார்த்தது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பாரிசன் பார்த்தோம் இல்லைங்களா. அதனோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன, கம்பாரிசன் தட் இஸ் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கே, அதோடு நம்ம முடிச்சிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேம்மா. நவ் இப்போ லேட்டஸ்ட் வி ஹாவ் டு டிஸ்கஸ் அபவுட் த டாபிக் ஃபார் த பிரையோஃபைட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேம்மா. So in the previous chapters we noticed அதான் நம்ம டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் ஆல்கே பற்றி மெஜாரிட்டிஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ இப்போ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதில் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல்கேல சொல்லும் பொழுது டெவலப்மெண்ட் ஆஃப் ஹெட்ரோஜீனஸ், அதாவது ஹெட்ரோட்ரைக்கஸ், ஹேபிட் டெவலப்மெண்ட், பேரன்கெமா டிஷ்யூ எப்படி இருந்தது அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ டைகோட்டமஸ் பிரான்ச்சிங் இன் சம் ஆஃப் த ஆல்கே சப்போர்ட் த வியூ அண்டு தட் காலனைசேஷன் அப்படிலாம் சொல்லிட்டோம். ஓகேங்களா. இப்போ பிரையோஃபைட்ஸில் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போ ரொம்ப முக்கியம் இதில் பார்த்துங்க. தட் இஸ் 1 மார்க் கொஷின்ஸ். அட் த சேம் டைம்ஸ் நிறைய 2 மார்க்லையும் கேட்பாங்க. ஏன் வந்து பிரையோஃபைட்ஸை சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு 2 மார்க்லையும் தே மே பி அரைசிங் கொஷின்ஸ் ஆல்சோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், the bryophytes are the simplest and the most primitive. You have to underline this word. Okay, so simplest and the most primitive the plant groups that is a descended from the algae. ஆல்கேயோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப ப்ரிமிட்டிவாக இருக்குது, மோஸ்ட் சிம்பிளஸ்ட் அப்படின்னா. ஏன்னா லைக் தட் இஸ் ஆன்செஸ்டர்ஸ். ஓகே, ஸோ இது ரொம்ப எளிமையான ஒரு தோற்றம் கொண்டது. ஓகேங்களா. இந்த தாவர பிரிவு பார்த்தீங்கன்னா பிரையோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தட் இஸ் இந்த தொல் நில தாவரங்கள் மிகவும் எளிமையான இந்த ப்ரிமிட்டிவ் லேண்ட் அந்த மாதிரி இந்த இனப்பெருக்கும் சரி எல்லாமே ரொம்ப எளிமையாக இந்த சிம்பிளஸ்டிக் எம்ப்ரியோசைட்ஸ் அதான் சொன்னேன். இனப்பெருக்கமானது ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கும் சரிங்களா. ஸோ ஓகே, லெட் அஸ் லேர்ன் இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, வாட் ஆர் த ப்ரிமிட்டிவ் அண்டு த லேண்ட் பிளான்ஸ். இப்போது 2 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா. why the bryophytes நம்ம வந்து கால்ட் அஸ் what do you mean for bryophytes, define the bryophytes அப்படின்னா it is a simplest, ஃபஸ்ட்டு சொன்னது இருக்கு இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டை முதல்ல இங்கே கொண்டு bryophytes are the most simplest form அப்படிங்கிறத இங்கே இந்த லைனை கொண்டாடணும். முதல்ல ஒரு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக 2 மார்க்கில் கேட்டானா the most simplest and primitive land plant அப்படிங்கிறத 4 பாயிண்ட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டை நம்ம என்ன கொண்டு வந்துடணும் அப்படின்னு பார்த்தீங்களா, லிசன் டு மீ. இந்த பிரையோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லிட்டோம், இதனுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, இதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்டு ரீப்ரொடக்ஷன் ஆஃப் தீஸ் ப்ரிமிட்டிவ் லேண்ட் பிளான்ஸ். 2 மார்க்கில் மட்டும் கேட்டோன்னா இப்போ 2 பாயிண்ட் எழுதலாம். இல்லை மேம் எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு யூ ஹாவ் டு ஃபீல். அப்போ இந்த ஸ்மால் டீயை கேப்ஸாக மாற்றிக்கோ, இதுலேருந்து ஓப்பன் பண்ணி இதுலேருந்து க்ளோஸ் பண்ணிக்கோ. ஓகே, இது வந்து ஒரு 2 மார்க் கொஷின். The structure and the reproductions of these primitive land plants is called as bryophytes. ஓகேங்களா. அப்படின்னு மட்டும் முடித்தா போதும், இன் டீட்டெயில் அதெல்லாம் எழுத தேவையில்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், now ஓகே, இப்போது bryophytes are the simplest landing, that is a land inhabited, that is a cryptogams. Already I told about cryptogams means that is a என்ன சொல்கிறாங்க, நான் ஃப்ளாரிங் பிளான்ஸ். cryptogam means that is a non-flowering plants. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அண்டு ரெஸ்ட்ரிக்டட் டு த மாய்ஸ்ட். இது மேக்ஸிமம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் காணப்படும். ஓகேங்களா. ஸோ இதனால் நம்ம பிரையோஃபைட் ஈரமான இருக்கக்கூடிய நிழலான ஒரு இடங்களில் மட்டும்தான் இது இருக்கக்கூடியது அல்லது வாழக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தது அல்லது திறமை மிக்கது, எப்படி வேணால் நம்ம அடிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம், அதான் அந்த ஷேடி பிளே, அதாவது இந்த ஷேடி ஹேபிடேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஈரமான நிலத்தில் வாழக்கூடியவை அப்படிங்கிற சொல்லிட்டோம். ஓகேங்களா. ஸோ தே லேக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதாவது ரைட் ப்ரீஃப் அக்கௌண்ட் அல்லது ரைட் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் த பிரையோஃபைட்ஸ் அப்படின்னு கேட்டுக்குள்ள சம்டைம்ஸ் கேட்கலாம். ஏன்னா எப்படி வேணால் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணலாம். உங்களோட புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் கொஷின்ஸ்மா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. இப்போ நீட் ஸ்டூடெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி லைன் தே ஷுட் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. சப்போஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டிருக்காங்க, அதாவது புக்குக்கு பின்னாடி கொஞ்சம் தாங்க இருக்குது, இன்னும் அடிஷனல் நாங்கள் வேணும் அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு கைடு ஏதாவது எங்களுக்கு கூட சொல்லுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோம். இல்லைங்க எல்லாமே படிக்கணும்
படிக்கணும், நான் மார்க் பண்ணி கொடுப்பேங்க அப்படின்னா, இல்லைங்க இருந்தாலும் கொஞ்சம் ஒரு என்ன கைடு வந்து ரெஃபர் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஸோ அதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணது என்ன கைடு அப்படின்னா ஈஸி கைடு. ஓகேங்களா, ஈஸி அப்படி இவ்வளோதான். ஈஸி கைடு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கும், பாட்னி மட்டும்தான் அதில் இருக்கும். சரியாம்மா? ஸோ ஈஸி கைடு வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வேணும். அதை நான் வந்து கம்பல்சரி பண்ணல, ஒன்று கம்பல்சரி நீ வாங்கணும்னு நான் சொல்ல. இப்போ சப்போஸ் எந்த ஸ்டூடெண்ட்ஸாவது வாங்கணும்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்க கேட்டதுன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட அடிஷ்னல் கொஷின்ஸ் தெரிஞ்சுக்கலாம், 1 மார்க் நிறையா தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக சொல்லுங்கள் மேம், எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னு தெரியல எங்களுக்கு, தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் ரொம்ப எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டதுனால ஓகேங்க நீங்கள் ஈஸி கைடை வாங்கி ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னா சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா என்ன கைடை நீங்கள் வாங்கிக்கலாம்னா ஈஸி கைடுன்னு கேட்டிங்கன்னா போதும், பாட்னி மட்டும்தான் இருக்கும், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேம்மா? ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் அப்படிப்போ த லேக். அதுக்கிட்ட என்ன அப்படின்னா வாஸ்குலர் டிஷ்யூ அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னா இது ஏற்கனவே நான் சொல்லிட்டோம், கிரிப்டோகாம்ஸ். இது வந்து பூவா தாவரம், நான் வாஸ்குலர் கிரிப்டோகாம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், இது கூட உங்களுக்கு கொஷின் மாதிரி ரைஸ் பண்ணலாம். த லேக் த வாஸ்குலர் டிஷ்யூ அண்ட் ஹென்ஸ் called non-vascular cryptogams. Okay, so they also known as அல்லது called as amphibians. அப்போ என்ன அர்த்தம்? what do you mean for the amphibians? நீர்லேயே இருக்கும், நீர் இல்லாத சுச்சுவேஷன்லையும் இருக்கக்கூடியது. that is the amphibians of the plant kingdom. கன்ஃபார்மாக நீட்டாக இருந்தாலும் எந்த ஸ்டூடெண்ட் டேலண்ட் டெஸ்ட் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த டெஃபினட்டாக அந்த கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். நான் வாஸ்குலர் பிளான்ஸ் இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் வாஸ்குலர் பிளான்ஸ் அப்படிங்கிறதும் சரி, கிரிப்டோகாம்ஸ் நான் வாஸ்குலர் கிரிப்டோகாம், தட் இஸ் அடுத்தது ஆம்பிபியன்ஸ் பிளான்ஸு, இன்னொன்று பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது என்ன ப்ரிமிட்டிவ் லேண்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நேச்சரில் சொன்னோம் ஆம்பிபியன்ஸ் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா லிசன் டு மீ. இப்போ பாருங்கள் அதனுடைய வார்த்தை பாருங்கள், பிகாஸ் ஒயின்னு கேட்டேன்னா ஒய் த பிரியோஃபைட் கால்ட் அஸ் த ஆம்பிபியன்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம் அப்படின்ட்டு உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா ஒயின்ற கொஷின் வந்தால் அப்போ என்ன சொல்லணும் நம்ம ஃபஸ்ட்டு பிகாஸ் அப்படின்ற வார்த்தையை கொடுக்கணும். அப்போ கேப்ஸில் பி போட்டுக்கோ. ஓகேங்களா? அப்போ பிகாஸ் தே நீட் வாட்டர் ஃபார் கம்ப்ளீட்டிங் த லைஃப் சைக்கிள். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன அந்த 2-3 பாயிண்ட்டை முன்னாடி இந்த நான் வாஸ்குலர் அதெல்லாம் சேர்த்து ஸோ இது ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா தே ஆர் கால்ட் அஸ் அப்படிங்கிறப்போ அதுக்கு என்னென்னா கன்ஃபார்மாக வாட்டர் அப்படிங்கிறது வேணும். என்னென்னா என்னோடய வாழ்க்கை சுழற்சியில், அதாவது நிலவாழ் தாவரங்களாக இருந்தாலுமே கூட அந்த வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்யணும் அப்படின்னா கன்ஃபார்மாக வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், நம்ம நீர்நில வாழ்வின, தட் இஸ் ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேம்மா. Now let us we say that is C. Ram, that is Kashyap அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ ஷிவ் ராம் அண்ட் காஷ்யப். இந்த இயர் ஃபார் த 1882 to 1934. ஓகே, ஸோ த ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிரையோலஜி. அண்டர்லைன் பண்ணிக்க பார்க்கலாம், அந்த 1 மார்க் கொஷின்ஸ். ஓகேங்களா? மோர் டு டூ யூ நோ கொஷின்ஸ் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா நமக்காக கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத விட கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் மெஜாரிட்டி நம்ம ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவன் இந்த பாக்ஸாக இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸில் தான் நிறையா அது நமக்கு கொஷின்ஸ் 1 மார்க்ஸாக ரைஸ் பண்ணுவாங்க சூஸ் டைப்ஸில். ஓகே, அடுத்தது த ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிரையாலஜி யாருமா கேட்டால் என்ன நம்ம சொன்னோம், நம்ம ஷிவ் ராம் காஷ்யப் அப்படிங்கிறது. தட் இஸ் ஷிவ் ராம் காஷ்யப் அப்படிங்கிறது தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிரையாலஜி. ஓகே, இவர் வந்து ஒரு புக்கை வெளியிட்டிருக்காரு. அப்போது ஹீ பப்ளிஷ்ட் எ புக். என்ன புக்கு அப்படின்னா லிவர்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அண்டு பஞ்சாப் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படியே உங்களுக்கு இங்கிலீஷில் எப்படி இருக்கும் அது அப்படியே தமிழில் அதே தான் ஆன்சராகவும் இருக்குது. ஓகேங்களா? இந்த நூலை தான் வெளியிட்டிருக்காரு. அடுத்தது ஹீ ஐடென்டிஃபைடு. ஓகேங்களா? ஹீ ஐடென்டிஃபைடு என்ன சொல்லியிருக்காரு, என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா அட்சின்சன் சோனியா, அதாவது அட்சின்சன் சோனியா இல்லை, அடுத்தது சாட்சியா, அடுத்தது சிவாடியல்லா மற்றும் ஸ்டீஃபன்ஸ் அண்ட் சோனியல்லா போன்ற புதிய பேரினங்களையும் இவர் கண்டுபிடித்தார். அதே தான் உங்களுக்கும் தமிழில் பேரினம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஜெனிரா. ஓகேங்களா? த நியூ ஜெனிரா, சம் ஆஃப் த நியூ ஜெனிரா லைக் ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன பேர் கொடுத்துருக்காங்க? அட்சின்ஸ். அதாவது நீங்களே பிரித்து பார்க்கணும். ஓகே, அட்சின். ஓகே, ஃபஸ்ட்டு சோனியா, அதாவது சோனி ஜில்லா. ஓகே, ஜோனி ஜெல்லா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு.
அடுத்தது பார்த்தோன்னா செகண்ட் என்ன கொடுங்க, சாசியா. சாசியாங்கிறது செகண்டு. அடுத்தது சிவாஜி எல்லா. ஓகே, இந்த லாஸ்ட்டு பார்த்தீங்களா, தட் இஸ் அ ஸ்டீஃபன் சோனியல்லா அப்படிங்கிற ஜென்ரலான நியூ தட் இஸ் அ ஜெனீராவை கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. அப்போ இந்தியனுடைய ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிரியாலஜி யார்ப்பா அப்படின்னா சேவ் ராம் தட் இஸ் அ காஷ்யப் in the year father 1882 to 1934. Okay, now அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜென்ரல் கேரக்டர்ஸ், இதனுடைய பொதுவான பண்புகள் என்ன இருக்குது, பொது பண்புகள் என்னென்ன இருக்குது பிரியோஃபைட்ஸில் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, த பிளான் பாடி ஆஃப் அ பிரியோஃபைட் இஸ் அ கேமிட்டோஃபைட். ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது, கேமிட்டோஃபைட். and is not differentiated into root, stem, leaf like structure. மோஸ்ட் ப்ராபப்ளி யார் மாதிரியே இருக்காங்கன்னா ஆல்கே மாதிரியே இருக்காங்க. ஓகேவா, அதுலேயும் அந்த மாதிரி இல்லை. அடுத்து நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் தம் ப்ரிமிட்டிவ், ஏற்கனவே சொல்லியாச்சு. லேண்ட் டுவெல்லர்ஸ், அதுவும் நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா, நிலத்தில் வாழக்கூடியவை, நீர்நில வாழ்பவை, சுழற்சியில் இருக்கக்கூடியது, அதாவது நீண்ட நாள், அதாவது நீண்ட வாழ்நாள் கொண்ட கேமிட்டாக இருந்தாலுமே முக்கியமாக அதுக்கு என்ன வேணும், வாட்டர் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன உதாரணம் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ரெண்டு ப்ரிமிட்டிவ் ஃபார்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ரூட், ஸ்டெம்ஸ் இதெல்லாம் எதுவும் கிடையாது. மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் ஃபார்ம் தட் இஸ் டுவெல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தட் இஸ் ரியல்லா, அடுத்தது ரெசியோ கார்பஸ் அப்படிங்கிறது ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதாவது ரியல்லா மட்டும் தட் இஸ் ரெக்ஸியோ கார்பஸ் அப்படின்னு ரெண்டு சில நீர்நில வாழ்வில், அதாவது என்ன சொன்ன அக்வாட்டிக்கில் இருக்கக்கூடியது பாருங்கள். நீர் அக்வாட்டிக்னால் ஒரு சிலது நீர் வாழ்வுன, தண்ணி இருந்தால் மட்டும்தான் வாழும். இது ஆம்பிபியன்ஸ் கண்டிஷன் நம்ம சொல்லியிருக்கோம். போத் தே கேன் பி லிவ் ஆன் த போத் லேண்ட் அண்ட் வாட்டர், தண்ணிலையும் வாழும் நிலத்துலேயும் வாழும். அதனால தான் ஆம்பிபியன்ஸ்னு சொன்னோம். இது பாருங்கள், இந்த மாதிரி பெக்யூலியர் கேரக்டர்ஸ் வந்துன்னா அதெல்லாம் கிளியராக நீங்கள் வந்து படிச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் தண்ணி இருந்தால் மட்டும்தான் வாழக்கூடிய கெப்பாசிட்டிஸ். ஓகே, தட் இஸ் அக்வாட்டிக் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியவங்க யார் யார் அப்படின்னா இதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க. தட் இஸ் ரியல்லாங்கிறவங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அடுத்தது அதாவது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெக்ஸியோ கார்பஸ். ஓகேவா, தட் இஸ் பிரித்து படிங்க. ஓகே, ரெக்ஸியோ கார்பஸ் அப்படிங்கிறது செகண்ட் ஃபார்ம். இது வந்து அக்வாட்டிக் நேச்சரில் இருக்கக்கூடிய தட் இஸ் பிரியோஃபைட்ஸ். அடுத்தது இந்த கேமிட்டோஃபைட்டை பற்றி பார்க்குறோம். த கேமிட்டோஃபைட் இஸ் அ கான்சிபிகஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இஸ் அ லாங் லிவ்டு ஃபேஸ் ஆஃப் த லைஃப் சைக்கிள்ஸ். அதாவது என்னுடைய வாழ்க்கை சுழற்சியில் பெரும்நாள், அதாவது பெரும்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா கேமிட்டக உடல்நிலை தான் அமைஞ்சிருக்கும். அதாவது கேமிட்டோஃபைட்டிக் நேச்சரில் தான் இருக்குன்றதான் அதை அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் தைலாய்டு ஃபார்ம்ஸ். அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு, அதாவது அந்த உடல்நிலை, அதாவது உடலக அப்படிங்கிறது என்ன கேமிட்டாக தான் இருக்கும். தைலாய்டு ஃபார்ம் தட் இஸ் அ தாலஸ் மாதிரி இருக்கும். தட் இஸ் அ லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ த ப்ரெசன்ட் இன் த லிவர் வேர்ட்ஸ் அண்ட் ஹார்ன் வேர்ட்ஸ். இது பாருங்கள் 1 மார்க்ஸ் கேட்பாங்க. லிவர் வேர்ட்ஸ்னால் யார், அது டேர்டோஃபைட்டில் தனியாக வரும், அது அங்கே பார்த்துக்கலாம். ஸோ லிவர் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஈரல் தாவரம். ஹார்ன் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், கொம்பு தாவரம். ஹார்ன் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது கொம்பு தாவரம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இன் மாசஸ், அப்போ மாசஸ்னால் யார் உங்களுக்கு, தட் இஸ் அதே தான் இங்கிலீஷில் அப்படியே மாஸ்கலில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாஸில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் லைட்டாக லீஃப் லைக் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேங்களா, அப்போ மோர் ஆர் லெஸ் பிரியோஃபைட்ஸுக்கு அப்புறம் யார் வர போகிறாங்கன்னு இண்டிகேட் பண்ணிடுச்சு, டேர்டோஃபைட்ஸ் மெம்பர்ஸ் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ லீஃப் மாதிரி ஸ்டெம் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இதில் இருக்கும். ஓகேங்களா. So the liverworts thallus grow the prostate on the ground and it is attached to the substratum by means of the right side. அதாவது மண்ணோட அதாவது ஒட்டின மாதிரி இருக்கும். இதில் உண்மையான இதில் தண்டு அதை போல் இலை போன்ற ஒரு போன்றவை, அதாவது இலை மாதிரி கிடையாது, ஜஸ்ட் லைக் அப்படின்னா. ஓகேவா. அப்போ இந்த ஈரல் தாவரங்கள் திரிச லிவர்வர்ஸில் பார்த்திங்கன்னா படர்ந்து வளரக்கூடிய தன்மை கொண்டது. அதே போல் உடலத்தை பெற்றும் அந்த வேர்களால் தளத்துடன் இணைக்கப்பட்ட மண்ணோட சேர்த்து இருக்கும். அந்த வேரிகளால் தளத்தில் இணைச்சிருக்கு இல்லைங்களா, அப்போது அந்த வேரிகள் சம உரை வேரிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கிலீஷில் நான் இப்போ சொல்லிக் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு புரியும். இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரைசாய்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 2 டைப்ஸ் ஆஃப் ரைசாய்ட்ஸ் ப்ரெசன்ட் இன். ஓகே, இந்த நேம்லி அப்படின்னா என்னென்ன, இது உங்களுக்கு கூட 2 மார்க் கூட ரைஸ் பண்ணலாம். வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் ரைசாய்ட்ஸ், தே மே பி ப்ரெசன்ட் இன் த பிரியோஃபைட்ஸ். ஓகேம்மா, இட்ஸ் ஓகே. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்மூத் வால்டு. ஓகே, அடுத்தது செகண்ட் ஒன் இஸ் பெஜ்டு ஆர் டியூபர்குலேட். ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ தமிழில் சொன்னோம் அப்படின்னா ஸ்மூத் அப்படிங்கிறப்ப சம உரை வேரிகள்.
there is a smooth walled rhizoids. ஓகே, பேஜ்டு ரைசாய்ஸ் அப்படிங்கிறது உள் வளரி வேரிகள் அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, இது வந்து உங்களுக்கு 2 மார்க்காக கூட கேட்க வாய்ப்புகள் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் சிலது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் த ஸ்கேல்ஸ் ஆர் ப்ரெசன்ட், ஆல்சோ ப்ரெசன்ட். மெஜாரிட்டி இந்த மாசஸில் பார்த்தீங்கன்னா உடலுடைய செல்கள் என்னப்படி இருக்கும், பல செல்களுடைய மல்டிசெல்னால் பல செல்களுடைய அந்த செதில்கள் காணப்படும். ஸ்கேல்ஸ் அப்படின்னா தமிழில் செதில்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இந்த மாஸ் த பிளான் பாடி இஸ் எரெக்ட். அப்போ அந்த மாஸ் அப்படிங்கிறப்போ நம்ம இங்கிலீஷ்லேயும் அதே தான். மாஸ்கள் அப்படிங்கிறதுனா நேராக வளரக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டு நேராக நிமிர்ந்து மைய அச்சுடன். அப்போ என்ன ஸ்டெம் மாதிரி நம்ம சொல்ல முடியாது, ரூட் லைக் ஸ்டெம் லைக்குன்னு சொல்ல முடியா, அந்த அச்சுடன் உடலத்தையும் பல செல்களால் ஆன வேரிகளையும் வச்சிருக்கும். அப்போ அந்த பிரியோஃபைட்டுகளின் அமைப்பு மற்றும் இனப்பெருக்கம் பார்த்தோன்னா பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ இங்கிலீஷில் சொல்ல முடியும் அப்படின்னா, ஸோ தே கேன் be, அதாவது the mass the plant body is erect with central axis. Okay, the bearing the leaf-like expansions, multicellular rhizoids are present. The structure and reproduction in bryophytes, இந்த எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எந்த ஃபிகர்னா நத்திங் பிக்சர்ஸு அல்லது ட்ரா அந்த மாதிரி 2.5 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வாஸ்குலர் டிஷ்யூ லைக் பாருங்கள், கொஞ்சம் மாடுலேஷன் அப்படியே கிராஜுவலாக வருது, வேறு மாதிரி மாறி வருது. ஓகேங்களா? த xylem phloem ஆர் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட். யூ ஹாவ் டு கிளியர்லி அப்சர்வ். ஏன் இந்த பிரியோஃபைட்டை நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஹியர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு பூவா தாவரம், அதே ஃபெனரோகேம்ஸ்னால் பூக்கும் தாவரம். அப்போ அந்த ஃபெனரோகேம்ஸில் ப்ரெசன்ஸ் ஆஃப் த xylem அண்ட் phloem, பட் ஹியர் போத் ஆர் த ஆப்சன்ட். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ். ஓகே, ஓகேம்மா. அடுத்தது என்ன சொல்கிறீங்க, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் டேக் பிளேஸ் by the formation of adventitious buds, that is a Rixia fluoridans. ஓகேங்களா? நெக்ஸ்ட் tuberous development in Anthoceras in some and forms a small deductible branches. சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பிரான்ச்சஸ் இருக்க மாதிரியும் இருக்கும். அதாவது வாஸ்குலர் திசுக்கள் வந்து xylem phloemலாம் அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ரிக்ஸியா ஃப்ளூரிடன்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா மொட்டுக்கள் மாதிரி இருக்கும், வேற்றிட மொட்டுக்கள். அடுத்து செகண்ட் ஆந்தோசராஸ் அப்படிங்கிறப்போ வேர் கிழங்குகள் போன்று இருக்கும். சில கிளைகள், அதாவது துண்டான சிறு கிளைகளால் அந்த பிரியாட்டடிஸ், அதாவது என்ன சொல்கிறோம் நெக்ஸ்ட் அப்படி சின்ன சின்ன பிரான்ச்சஸ் வந்து இருக்கும். இப்போ பாருங்கள் பிக்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல. ஓகேங்களா? ஓகே, நாவ் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆந்தோசராஸ் இதுதான். ஓகேங்களா? ஆந்தோசராஸுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஏன் வந்து அது கேமெட்டோஃபைட்னா பாருங்கள், இது எல்லாமே அந்த தேலஸ் இலை மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே தேலஸ், தட் இஸ் அ கேமெட்டோஃபைட்டிக். இப்போ மெஜாரிட்டி கேமெட்டோஃபைட், அதுலேருந்து ஒரு பெரிய நீட்டமாக குச்சி மாதிரி போகுது இல்லைங்களா, தட் இஸ் அ ஸ்போரோஃபைட். ஓகேங்களா? அப்போ கேமெட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ஸ்போரோஃபைட். அப்போ ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் கிளியராக தெரியும். ஓகேம்மா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்கிறோம், ஃபினேரியா. அடுத்தது இதுதான் ஃபர்ன் அப்படின்னா. ஓகேங்களா? இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு டைப்ஸ். இதில் பாருங்கள் கேப்சூல், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சர், எரெக்டாக இருக்கா, நீளமாக ஸ்டெம் லைக் அப்படிங்கிறா, இது வந்து லீஃப் மாதிரி இருக்குங்களா, கீழே பாருங்கள் அந்த வேற்றிட வேரிகள், தட் இஸ் அ ரைசாய்ஸ். இது கொஞ்சம் கிராஜுவல், இதில் எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க, 3மே இதில் இல்லை அப்படின்னீங்க. ரூட் லைக்கு ஸ்டெம் லைக்கு எதுவுமே கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே, லீஃபும் இல்லை, பட் இது பாருங்கள் கிராஜுவல், தட் இஸ் அ ஃபினோரியா, தட் இஸ் அ மாஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல இங்கே வந்துருச்சு. சரிங்களா? அப்போ இதுக்கும் வேரியேஷன் பாருங்கள் கிளியராக அப்சர்வ் பண்ண முடியும் கம்பாரிசனில். அடுத்தது இதில் 2 விதமான உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம், ரைசாய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? 2 types of rhizoids they may be also present. இப்போ what are the 2 types of rhizoids அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first one is called as, ஃபஸ்ட்டு நம்ம என்ன டைப் ஆஃப் ரைசாய்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெஜ்ரு அண்ட் ஸ்மூத்து. லிசன், வெஜ்ருன்னா வேறு ஒன்றும் இல்லை, அதாவது இந்த மாதிரி இருக்குங்களா, அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டாக இப்போ பாருங்கள், இந்த சைடில் போட்டு விட்றேன், எப்படி இந்த மாதிரி வந்து அதை ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி வந்துட்டு அதுக்கு மேலே ஒரு டியூப்லைக் ஸ்ட்ரக்சர் வந்தோம், அந்த மாதிரி வந்துச்சுன்னா வெஜ்ரு. ஓகேங்களா? ஆனால் செகண்டில் பாரு எதுவுமே இல்லை,
ஜஸ்ட் இப்படி உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ பாரு, செகண்ட் அரைஞ்சு காட்டுறேன். சாதாரணமாக எந்த விதமான உள்ளமைப்பில் எந்த விதமான மாடுலேஷனும் இல்லாமல் எப்படி இருந்தாங்கன்னா அவங்க யார்? ஸ்மூத்தரை வேர்ல்டு ரைசாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, புரியுதா? ஓகே. அடுத்தது ஸ்பாக்னம். இந்த ஸ்பாக்னமுடைய டாப் மோஸ்ட்டில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், என்டையர்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. தட் இஸ் இங்கே இருக்கிற கேப்சூல்ஸ் மாதிரியே இங்கேயும் இருக்குது. பட் இந்த இடத்துல பாருங்கள், இதெல்லாம் அதனுடைய லீஃப் லைக் ஸ்டெம், அதை கொத்தாக அதனுடைய லீஃப் மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைட்டான ஒரு ஸ்டெம் போர்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது கீழே உங்களுக்கு சொல்லும் பொழுது லாஸ்ட் என்ன இருக்கும் உங்களுக்கு கீழே அதனுடைய அடியில் ஸ்பாக்னம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பிரியோஃபைட்ஸ் தான். எக்கனாமிக் இம்பார்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரிக்ஸியா, இந்த ஃப்ராக்மெண்டேஷன். அதாவது ரிக்ஸியானாலே நல்லா புரிஞ்சுக்குங்க, கிளியராக அப்சர்வ் பண்ணுங்கள். இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் நான் ப்ரீவியஸ்லேயே சொன்னேன், சப்போஸ் யூ ஹாவ் டு செலக்டட் இன் த பாட்னி இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் 12th முடிச்சுட்டு அதாவது யூஜி பிஜி அப்படி போகும்பொழுது ப்ராக்டிக்கலில் பாருங்களேன், அது பார்த்தோன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எப்படியுமே இந்த ரெட்டிகுலேட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எந்த இடத்துல நீ தாலஸ் பார்த்தாலும் இந்த மாதிரி கவட்டை மாதிரி, இந்த குச்சி மாதிரி, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருந்தாலே நம்ம கண்டுபிடிச்சலாம் அது யார்? ரிக்ஸியா அப்படிங்கிறது நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ இதனுடைய சின்ன ஒரு போர்ஷன்ஸ் இது மட்டும் கட்டாய் விழுந்தால் கூட நியூ பிளான்ட்டாக தி கேன் பி டெவலப்டு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதாவது ரெண்டாவது பார்த்தோன்னா உங்களுக்கு ஆந்தோசரஸ். ஓகேங்களா? இந்த ஆந்தோசரஸ் அப்படிங்கிறது இதுதான் உங்களுக்கு அந்த லீஃப்லெக்ஸ் ஸ்ட்ரக்சர் தாலஸ் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், திட் இஸ் அ டியூப்லர். இவங்களாம் தான் ஸ்போரோஃபைட் மாதிரி, கேமிட்டோஃபைட் இதெல்லாம் கேமிட்டோஃபைட்டுக்கு அப்புறம் ஸ்போரோஃபைட் மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஜெம்மா, இது வந்து அனதர் இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான இருக்கக்கூடியது ஜெம்மா கப்ஸ். இந்த டிசைன் இதில் பாருங்கள், ஸ்மால் கப்லெக் ஸ்ட்ரக்சர் உங்கள் புக்கில் கிளியராக தெரியும். ஓகேங்களா? அதாவது இப்படி இருக்கும் அந்த நீட்சிக்கு பக்கத்தில் ஒவ்வொரு வெயின்ஸ் போகிற இடத்துலையும். ஓகேங்களா? அந்த வெயின்ஸ் போகிற இடத்துல நிறைய பிரான்ச்சஸ் போகுது இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல ஸ்மால் கப்லெக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த கப்லெக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் அ ஜெம்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இது எங்கே இருக்குன்னா மார்கான்ஷியாவில் இருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு our body is called as அதாவது our brood bodies and form they help in the vegetative reproduction, அதாவது bryopteris. அடுத்தது fruticlosa. In Margantia the propagative organs are called gemma. இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேங்களா? அந்த ஜெம்மா கப்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அண்ட் ஹெல்ப் இன் த ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? அது ரீப்ரொடக்ஷனுக்காக அந்த மார்கான்ஷனுடைய கப் மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பானது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சரிங்களா? அடுத்தது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது பாலின பெருக்கம் அப்படிங்கிறோம். இதை ஊகாமஸ் டைப்ஸ், அதாவது முட்டை கரு இணைவு முறை அப்படின்னும். அப்போ என்ன அர்த்தம்னா ஃபிசிக்கலும் சரி மார்ஃபலாஜிக்கலையும் சரி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது எக் போன்ற ஒரு அமைப்பு முட்டை வடிவம். இதில் பாருங்கள், மேல் செக்ஸ் ஆர்கனைஸ் ஆந்தடியா, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனைஸ் ஆர்கிகோனியா ஆர் ப்ரொடியூஸ்டு இன் எ ப்ரொடக்டிவ் கவரிங் அண்ட் ஆர் மல்டி செல்லுலார். இது பல செல் உள்ள ஆளான ஒரு ஆர்கிகோனியாவாக இருந்தாலும் சரி ஆந்திரியாவும் சரி பல செல்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஆந்த்ரடியம் ப்ரொடியூஸ்டு. இப்போ இந்த ஆந்த்ரடியம் ஆனது ப்ரொடியூஸ் பண்ணது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? பைஃப்ளாஜலேட் ஆந்த்ரோசோவாய்ட்ஸ். அப்போ ஒவ்வொரு ஆந்த்ரியமும் பைஃப்ளாஜலேட் 2 ஃப்ளாஜலாக இருக்கக்கூடிய ஆந்த்ரோசோவாய்ட்ஸை உருவாக்கும். அப்போ அந்த ஃப்ளாஜெல்லாம் இருந்தாலே நான் சொல்லியிருக்கேன் மெயின் ஃபங்க்ஷன் ஸ்விம். தே கேன் பி ஈஸிலி மூவ் ஃப்ரம் த ஒன் பிளேஸ் டு நெக்ஸ்ட் பிளேஸ் அல்லது அனதர் பிளேஸ். ஓகே. ஸோ இந்த தின் ஃபில்ம் ஆஃப் அ வாட்டர் அண்ட் ரீச் த ஆர்கிகோனியா. அப்போது கன்ஃபார்மாக நல்லா பாருங்கள், இதுலேருந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கன்ஃபார்மாக ஃபெர்டிலைசேஷன் ஆனாலும் சரி வாழ்க்கை சுழற்சியில் யார் ரொம்ப ரொம்ப முக்கியம்? வாட்டர் வேணும் அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆகுது. ஓகேங்களா? தண்ணியின் மூலியமாக தான் இந்த ஆந்த்ரடியமானது அந்த ஆந்த்ரியாவிலேருந்து ஆந்த்ரோசோயிட்ஸ் வருது. அதில் 2 ஃப்ளாஜில் இருக்குது. ஈஸியாக ஸ்விம் பண்ணிவிட்டு அது மூலிமா எங்கே போய் ரீச் ஆகணும்? ஆர்கிகோனியா, தட் இஸ் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுக்கு போகணும். அப்போ போத் த மேல் அண்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் என்னாகும்? ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் வித் த எக். ஓகே. ஸோ டு டெவலப் அல்லது டு ஃபார்ம் ஃபியூஸ் வித் எக் அண்டு ஆர்கிகோனியா ரெண்டுமே, அதாவது ஆர்கிகோனியாவும் சரி ஆந்த்ரோசோவாய்ட்ஸும் ரீச் ஆகிட்டு அப்போ அந்த லாஸ்ட்டு ஃபைனலாக ஃபியூஸ் எக் டு ஃபார்ம் த டிப்ளாய்டு ஜைகோட், தட் இஸ் அ சிங்காமி அப்படின்ற ஒரு வேர்டு நம்ம படித்தோம் இல்லைங்களா?
அப்போ பாருங்கள், ஃபெர்டிலைசேஷனுக்கு வாட்டர் இஸ் எசென்ஷியல். அதனால தான் ஆம்பிபியன்ஸ், அதாவது இது பாருங்கள் உங்கள் புக் பேக் கொஷினில் 2 இருக்குது இந்த கொஷின். வாய் வாட்டர் இஸ் எசென்சியல், எதுக்காக உங்களுக்கு வந்து வாட்டர் வேணும், ஏன் வந்து நீங்கள் பிரியோஃபைட்ஸை வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் இருந்தால் தான் அதனுடைய அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு கொஷின் சொல்லியிருக்காங்க. பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை டூ யூ அக்ரி வித் த ஸ்டேட்மெண்ட் பிரியோஃபைட்ஸ் நீட் வாட்டர் ஃபார் ஃபெர்டிலைசேஷன், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் அப்படி கேட்டாங்கன்னா இங்கே தான் இருக்குது அதனோட ஆன்சர். ஓகேங்களா? ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னா கன்ஃபார்மாக என்ன வேணும் உங்களுக்கு, அந்த வாட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபெர்டிலைசேஷன் போத் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ஃபியூஸ் ஆகுது டிப்ளாய்டு ஜைகோட். அடுத்தது பாருங்கள், வாட்டர் இஸ் எசென்சியல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், த ஜைகோட் இஸ் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த ஸ்போரோஃபைட். அதில் எழுதணும், அது எழுதினாலே உங்கள் புக் பேக்கில் இருக்கிற கொஷினுக்கு வந்துடும். ஓகேங்களா? மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு நான் சொல்ல அன்லைன் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாமே உங்கள் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே கவர் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் உங்களுக்கு. அதே போல் ஹாப்ளாய்டு டிஃப்ரென்ஷியேட் ஹாப்ளாண்டிக் அண்ட் டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள் நடத்தும் பொழுது அதுவும் சொல்லிட்டேன். அப்போ உங்கள் புக் பேக்கில் எங்கே மேம் தனியாக எங்களுக்கு சொல்ல அப்படிலாம் கேட்காதீங்க. அதை நடத்தும் பொழுது அந்த கொஷின் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மல்டி செல்லுலார் இட் அண்டர்கோஸ், அதாவது மைட்டாடிக் டிவிஷன், மியாசிஸ் இல்லை. ஓகே, மைட்டாடிக் டிவிஷன் கண்டினியூவாக நடக்குது. அப்போ டு ஃபார்ம் எ மல்டி செல்லுலார் அன்டிஃபரன்ஷியேட்டட் எம்ப்ரியோ, அப்போ கருவுதலுக்கு கன்ஃபார்மாக வாட்டர் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்போ இந்த வித்தக தாவர சந்ததியில் முதல் செல் கருமுட்டை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இது குன்றில்லா செல், இந்த டிச பகுப்பு, அதாவது பகுப்பிற்கு உட்பட்டு வேறுபாடு அடையாத பல செல் கருவை தோற்றுவிக்கும். அதுதான் சொன்னாங்க பாருங்கள், அன்டிஃபரன்ஷியேட்டட் மல்டி செல்லுலார் அன்டிஃபரன்ஷியேட்டட் எம்ப்ரியோ. புரியுதுங்களா? ஓகே, அப்போது இந்த கரு வளர்ச்சி புறம் சார்ந்தது, எக்ஸோஸ்கோபிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த எம்ப்ரியோஜெனி இஸ் எக்ஸோஸ்கோப்பிங்கிறது தமிழில் தான் இப்போ நான் சொன்னேன். ஓகேங்களா? அதாவது கரு வளர்ச்சி புறம் சார்ந்தது, தட் இஸ் கருமுட்டையினுடைய முதல் பகுப்பு கிடைமட்டமாகும். மேலும் அதனுடைய கருனுடைய நுனியினுடைய புற செல்லிலிருந்து தோன்றுதல். அதனால தான் உங்களுக்கு அது என்னன்னு சொல்கிறாங்க, எக்ஸோஜெனிக் அப்படின்னு நேச்சரில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு இப்போ இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறோம், த ஃபஸ்ட் டிவிஷன் ஆஃப் த ஜைகோட் இஸ் ட்ரான்ஸ்வர்ஸ். அதுதான் உங்களுக்கு தமிழில் முதல்ல அவங்களுக்கு சொல்லிவிட்டு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு அப்பெக்ஸ் ஆஃப் த நுனியில் இருக்கும் எம்ப்ரியோ டு டெவலப் ஃப்ரம் த அவுட்டர் செல். ஸோ த எம்ப்ரியோ டிவைட்ஸ் and to give rise a sporophyte. Okay, so the sporophyte is independent of the gametophyte. அப்போ ஸ்போரோஃபைட்டு எதுலேருந்து தான் உங்களுக்கு தோன்றிட்டுருக்கு, இப்போ அது வரைக்கும் நல்லா மெச்சூர் ஆகிற வரைக்கும் ஸ்போரோஃபைட் வளர வரைக்கும் யாரை சார்ந்திருக்குது, கேமிட்டோஃபைட்டை சார்ந்திருக்கு. சரிங்களா? ஓகே, நவ் அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு 3 ரெகக்னைசபிள் பார்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டு 3 பார்ட்ஸ். இதுவுமே உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கலாம். என்னென்ன பார்ட்ஸு, ஃபுட், டி போடல, சாதாரண டீ போடுற ஃபுட் அப்படின்னா அடிப்பகுதி, சீட்டா அண்டு கேப்சூல். உங்களுக்கு அந்த ஃபினேரியாவில் ஒன்று காமிச்சலையும் ஸ்ட்ரக்சர் அதில் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு. ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் மேக்ஸிமம் எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? மர்கன்ஷாவில் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தமிழில் சொல்லியிருக்காங்க. பட் இதில் பின்னாடி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த கேமெட்டு விந்தகம் பார்த்தீங்களா உங்களுக்கு பாதம் இருக்காதா, ஃபுட் அப்படிங்கிறது பாதம், பாதத்துக்கு அப்புறம் சீட்டாங்கிறது சீட்டா தான் தமிழில் இருக்க மாதிரி இங்கிலீஷ்லேயே இருக்குது. கேப்சூல் அப்படிங்கிறது வெடி வித்தகம். 3 பகுதிகளாக வேறுபாடு அடைந்திருக்கும். ஓகேங்களா? அப்போது ஃபுல்லாக இந்த வித்தக தாவர கேமிட் வளருது இல்லைங்களா, அந்த கேமிட் ஸ்போரோஃபைட்ஸை பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இந்த 3 தான். ஓகேங்களா? ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா என்னன்னு சொல்லியிருக்காங்க. த ஃபுட் இஸ் அ பேசல் போர்ஷன்ஸ் and it is embedded in the gametophyte and through which water and nutrients are supplied for the sporophytes. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபுட், அதாவது இந்த பேசல் பார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பேசல் பார்ட்ஸ் வித்தகம் இருக்கு இல்லைங்களா, அது எப்பயுமே தாவரத்தினுடைய பாதம் கேமிட் தாவத்திரத்தில் புதைந்திருக்கும். அப்போ அந்த வித்தக தாவரத்திற்கு தேவையான ஊட்டப்பொருள் நீர் அதன் வழியாக கடத்தப்படும். அப்போ வெடி வித்தகம், தட் இஸ் கேப்சூல் பகுதியில் இருக்கக்குள்ள
இரட்டை மடிய வித்து தட் இஸ் அ தாய் செல் குன்றல் பகுப்பு அடைந்து ஒற்றை மடிய வித்துக்களை உருவாக்கும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கிலீஷில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஸ்போரோஃபைட் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், த டிப்ளாய்டு ஸ்போர் மதர் த செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த கேப்சூல். அதான் உங்களுக்கு தமிழில் இந்த இடத்துல கேப்சூலுங்கிறது என்னென்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு தேர்ட் பார்ட்டாக என்ன சொன்னால் வெடி வித்தகம்னு சொன்னாங்க. ஓகேவா. அப்போ குன்றல் பகுப்புன்னு சொன்னாங்க இல்லைங்களா, தட் இஸ் அ மியாட்டிக் டிவிஷன். அதுலேருந்து உங்களுக்கு என்ன சொன்னாங்க, அதாவது ஒற்றை மடிய அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா இல்லையா. அப்போ வெடி வித்தகத்துலேருந்து அந்த பகுதியிலேருந்து இரட்டை மடிய வித்து அப்படிங்கிறப்ப குன்றல் பகுப்பு அடைந்து லாஸ்ட்டு ஒற்றை மடிய அப்படின்னாங்க இல்லையா. அப்போ ஹாப்ளாய்டு டிப்ளாய்டு ஸ்போர் ஆனது லாஸ்ட் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஹாப்ளாய்டு ஸ்போராக கிடைக்கும். என்ன டிவிஷன், தமிழில் குன்றல் பகுப்புடா, இங்கிலீஷில் மியாட்டிக் டிவிஷன். ஓகே. நெக்ஸ்ட், இந்த பிரியோஃபைட்ஸ் ஆர் த ஹோமோஸ்போரர். ஓகே. பிரியோஃபைட்ஸ் எப்பயுமே எப்படி இருக்கும் உங்களுக்குன்னா, அதாவது ஒத்த வித்து தன்மை. தமிழில் பார்த்தீங்கன்னா ஹோமோ ஸ்போரஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷில், தமிழுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒத்த வித்து தன்மை உடையது. சில வித்தகங்களில் எலேட்டர்ஸ் காணப்படும். அப்போ இதில் பாருங்கள், இன் சம் ஸ்போரோஃபைட்ஸ் எலேட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. இது 1 மார்க் கொஷின்ஸ் புரிஞ்சுங்களா. இதெல்லாம் சொன்னது ஜென்ரல் கேரக்டர்ஸில் அது 5 மார்க்காக கேட்கலாம், 3 மார்க்ஸாக கேட்கலாம். நான் சொன்ன இடங்கள்லாம் பார்த்தா அங்கங்கே மார்க் பண்ணினா நிறைய 2 மார்க்கு சொல்லியிருக்கேன், 3 மார்க்ஸு சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஹோம் மார்க்கு நான் மென்ஷன் பண்ணல. ஆனால் ஜென்ரலாக என்னென்ன கொஷின்ஸ் எங்கெங்கே ரைஸ் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா. இந்த எலேட்டஸ் அப்படிங்கிற வார்த்தை வேறு எங்கேயும் இல்லை, பிரியோஃபைட்ஸில் தான் பார்க்குறோம். ஓகேங்களா. என்னோடய யூஸ் என்ன, இட் ஹெல்ப்ஸ் இன் டிஸ்போசல் ஆஃப் த ஸ்போர்ஸ். ஓகே. வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த எலேட்டஸ் அப்படின்னா, இட் இஸ் present in the bryophyte members, particularly for example Margantia. Okay, the elaters are present in the Margantia. Function போட்டு disposal of the spore is a சூப்பரான ஆன்சர் இதுதான். ஓகே. the spores germinate to produce a gametophyte. ஓகேங்களா. are you understand? இப்போ what is the function of elaters அப்படின்னா இதுதான் நீங்கள் சொல்லணும். சரிங்களா. இது 2 மார்க்கில் கேட்கலாம், சப்போஸ் ஸ்டேட்மெண்ட் கொஷினாகவும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், the zygote embryo and the sporogonium they constitute the phorosphytic phase. The green long-lived haploid phase is called gametophytic phase. அதை நம்ம ஏற்கனவே சொன்னோமே, ஃபேலஸ் மாதிரி இருக்குது நிறைய அந்த உடலை மாதிரி நம்ம அந்த பிக்சரில் காமிச்சேன்னா அதுதான் உங்களுக்கு ப்ரொலாங்டு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது. அந்த கேமிட்டோஃபைட்லேருந்து தான் பாருங்கள், த ஹாப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டிக் அந்த கேமிட்டோஃபைட்டு ஹாப்ளாய்டு. ஓகே. த ஃபேஸ் ஆல்டர்னேட்ஸ் வித் த டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட். அப்போ அதுலேருந்து குச்சி மாதிரி நீளமாக வந்துச்சுங்களா, அதுதான் உங்களுக்கு டிப்ளாய்டு நேச்சரில் இருக்கக்கூடிய ஸ்போரோஃபைட். ஓகேங்களா. அண்ட் ஷோ த ஹைட்ரோஜீனஸ் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். அப்போ எப்படி ஹாப்ளாய்டு கேமிட்டோஃபைட்லேருந்து ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டாக வருது இல்லைங்களா. அப்போ ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. புரியுதாம்மா. ஓகே. அப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹாப்ளாய்டு டிப்ளாய்டுன்னு மாறி மாறி வரும். அடுத்தது 1 மார்க் கொஷினில் உங்களுக்கு ரைஸ் பண்ணலாம் பாருங்கள். இன் 1957 தட் இஸ் அ ப்ரோஸ்காயர் அப்படிங்கிறவர். ஓகேவா. ப்ரோஸ்காயர் இந்த எஃப்ஆர் ப்ரோஸ்காயர் இந்த எஃப்ஆர் 1957 classified the bryophytes into how many class? Only for 3. இது 2 மார்க்கில் கூட ரைஸ் ஆகலாம் அல்லது 1 மார்க்கில். ஓகே. who classified the bryophytes into 3 classes அல்லது write the 3 classes of bryophytes. எப்படி வேணால் கேட்கலாம். 1 மார்க் இது கொஷின் கேட்கலாம், அல்லது சப்போஸ் இது 2 மார்க்காக கேட்கலாம். 3 கிளாஸஸ் எழுதுன்னு அதை 3 மார்க்ஸாகவும் உங்களுக்கு அதை ரைஸ் பண்ணலாம். சரிங்களா. ஓகே. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது 3 மார்க்காக வரதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் தான் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஆனால் இது ஹோம்ஒர்க் நான் சொல்ல கிடையாது, உங்களுக்கு தனியாக சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. படிக்கிறது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், புரிஞ்சு படிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி இங்கிலீஷில் இருக்கோ அது அப்படியே தான் உங்களுக்கு தமிழ்லேயே இருக்குது. ஹெப்பாட்டிக் காப்சிடா பாருங்கள், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், அதை கிளியர் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஹெப்பாட்டிகாப்சிடா ஹெப்பாட்டிகாப்சிடா. ஓகே. அதுக்கு என்னென்ன உதாரணம்? ரெக்ஸியா, மார்கான்ஷியா, போரெல்லா, தட் இஸ் ரில்லா. உங்களுக்கு வந்து சொல்கிறேன், அதாவது ரியல்லா.
இது சொல்லி கொடுத்துட்டேன் ஏற்கனவே எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம். பாருங்கள், அடுத்தது பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஆந்தோசிரடாப்சிடா பிரித்து படிக்கணும். ஆந்தோசிரடாப்சிடா பிரித்து படிங்க. இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகே, ஆந்தோசிரோடோப்சிடா. அப்போ ஆந்தோசிரடாப்சிடா. அதுக்கு என்ன உதாரணம், அதுலேயே இருக்குது நேமு ஆந்தோசராஸ் அண்டு யாரும் நம்ம இன்னொன்று சொல்லணும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் டென்ட்ரோசெராஸ். ஓகே, கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஓகேம்மா. தேர்டு பாருங்கள், பிரையாப்சிடா. இது ரொம்ப ஈஸி. பிரையாப்சிடா பிரித்து படிச்சிங்கன்னா இட்ஸ் அ வெரி வெரி ஈஸி. இது மெமரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்க தான் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இறங்கினா ரொம்ப ஒரு உண்மையில் சொல்கிறேன், சயின்ஸ் அப்படிங்கிறதுலையே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வேர்டிங்ஸ் பெறது, ப்ளஸ் நிறைய ஈஸியாக லேர்ன் பண்ணுறக்கூடிய ஒரு சயின்ஸ்லேயே இருக்கக்கூடிய பிரான்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்னி இஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகேங்களா? நிறைய டாபிக்ஸு இது ஒரு லைஃப் சயின்ஸுமே கூட உயிரோடு இருக்கக்கூடியதை பற்றி படிக்கிறோம். ரெண்டாவது நிறைய ஃப்ளாஸ்லேருந்தும் நிறைய டிஃப்ரெண்டான பிளான்ஸை பற்றி படிக்கிறதுனால நமக்கு இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப அதிகமாகும். ஓகேங்களா? அப்போ ஹெப்பாட்டிக் ஆப்சிடா, ஆந்தோசிரடாப்சிடா, பிரையாப்சிடா இதான் 3 classes ஆஃப் த பிரையோஃபைட்ஸ். புரியுதுங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சமாவது புரியுதுங்களா உங்களுக்கு? கிளியராக அப்சர்வ் பண்ணி படிங்கம்மா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பிரையாப்சிடாவுக்கு உதாரணம் என்னம்மா அப்படின்னா ஃபினேரியா. ஃபஸ்ட் உங்களுக்கு பிக்சரில் காட்டணும் இல்லைங்களா? ஓகேங்களா? இப்படி மாதிரி லீஃபில் நிறையா கொஞ்சம் பஞ்சாக லீஃப் வந்தது, கீழே ஸ்மால் ரைசாய்ட்ஸ் இப்படி இருந்தது, லாங் ஸ்டெம் மாதிரி போயிட்டு அதில் ஒரு சின்ன ஒரு எப்படிங்க உங்களுக்கு ஒரு கேப்சூல் மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? அதை நான் கூட சொன்னேன், கேப்சூல் இது ஸ்டெம் மாதிரி லீஃப் லைக்கு இது ரைசாய்ட்ஸ் ஃபினேரியாவில் இருந்தது. பிக்சர் இருக்கும், போய் பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிட்ரைக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பாக்னம். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருந்தது, பாலிட்ரைக்கம் காணாங்க, ஃபினேரியா இருந்தது, ஸ்பாக்னம் உங்களுக்கு இருந்தது பிக்சர்ஸ். ஓகேம்மா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது 3 மார்க்கில் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கே. அப்போ 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிக்க, 3 மார்க்காக கூட உங்களுக்கு ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பிரையோஃபைட்ஸ். இந்த பிரையோஃபைட்ஸில் வந்து அதிகமான எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக உங்களுக்கு கிடையாது, பட் கொஞ்சமாக இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரையோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிம்பிளான கொஷின்க்குன்னு, த டெட் டேலை ஆஃப் த ஸ்பாக்னம். ஸ்பாக்னம் தான் கெட் அண்ட் அக்குமுலேட்டட் அண்ட் கம்ப்ரஸ்டு hardened to form the peat. ஏன்னா அதர் நேம் பாருங்கள், ஸ்பாக்னத்தினுடைய அதர் நேம் இஸ் ஆல்சோ கால்ட் as a peat moss. ஸ்பாக்னம் அப்படிங்கிறது பீட் மாஸ்ன்னு சொல்லலாம், இன்னொரு இடத்துல டஃப் மாஸ்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் நிக் நேம், அதனுடைய அனதர் நேம்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அது உங்களுக்கு நீட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸு கேட்பாங்க அதர் நேம் ஆஃப் த ஸ்பாக்னம். அப்போது பீட் மாஸ்ன்னு சொல்லலாம், டஃப் மாஸ்ன்னு சொல்லலாம், ஸ்பாக்னமும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இதில் இஸ் அ பீட் த நார்தர்ன் யூரோப்பியன், தட் இஸ் அ நெதர்லாண்டில் வந்து பார்த்தா பீட் இஸ் யூஸ்டு ஃபியூல் இன் கமர்ஷியல் ஸ்கேல், ஃபியூலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மிக முக்கியமாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக தட் இஸ் அ ஸ்பாகம் தவிர மிக அதிகமாக முடிஞ்ச பின்னாடி தான் வாழ்க்கை சுழற்சியில் முடிஞ்சு போயிட்டு அந்த புவியில் புதிய இருக்கும், அதாவது பூமியில் அடியில் அது அழிக்கப்பட்டிருக்கும், அது மண்ணோட மண்ணாக இருக்கும். அப்போ அதிலேருந்து கடினமான பீட் உண்டாகும். இது வட ஐரோப்பாவில் அதாவது நெதர்லாந்தில் வணிக ரீதியாக எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. அதில் வந்து நைட்ரேட்கள், பழுப்பு, தட் இஸ் நிறச்சாயம் கொண்ட டேனின் பொருட்கள் போன்றவையும் அதிலிருந்து எடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்பாக்னம் மற்றும் பீட் ஆகிய அதிக அளவில் நீரை தேக்கி வைக்கும் திறன் கொண்டிருப்பதால் இதை என்ன சொல்கிறோம், அடைக்கும் பொருட்களாக பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அதாவது தோட்டக்கலைத்துறையில் பயன்படுத்துகின்றன. அப்போ மார்கான்ஷியா வந்து தட் இஸ் அ பாலிமார்ப்பை நுரையீரல் காசு நோய் குணப்படுத்துவதுக்கும் உதவும். முதல்ல தமிழில் சொல்லிடுறேன், அப்புறம் இங்கிலீஷ்க்கு வந்துடுறேன். அடுத்தது ஸ்பாக்னம், பிரையம், பாலிட்ரைக்கம் இதெல்லாம் பார்த்தோன்னா உணவாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ பிரையோஃபைட்கள் வழிமுறை வளர்ச்சியில் மிக முக்கியமாக மண்ணுடைய தோன்றுதலுக்கும், அதாவது மண் தோன்றுதலுக்கும் மண்ணுடைய வளத்திற்கும் பாதுகாப்புலையும் பெருபங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது நீங்கள் பாருங்கள், அப்பார்ட் ஃப்ரம் திஸ் nitrate, brown dye and these tanning materials are derived from the peat. Peat is nothing, the sphagnumத்தினுடைய அதர் நேம். ஓகே, அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் இவங்க சொல்ல, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், நம்ம கட்டெல்லாம் போடுறாங்களா ஆப்ரேஷன் தியேட்டரில் கட்டுக்கு அந்த மாதிரி போடுறாங்களா, நீர் படாத மாதிரி நமக்கு அந்த ஒயிட் கலரில் போடுறாங்களா, நீர் அப்சார்ப்ஷன்ஸ் பண்ண மாதிரி அந்த மருந்து மேலே போட்டு கை காலை எங்கேயாவது அதாவது
உடஞ்சிருந்துச்சின்னா அப்போ அந்த பேண்டேஜஸ்க்கெலாம் போடுறதெல்லாம் யாருமா அப்படின்னா இந்த ஸ்பாக்னம் தான். ஓகேங்களா? அதுதான் முக்கியமான ஒரு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்னோடது. ஓகேம்மா. அடுத்தது அவங்களுக்கு சொன்ன மாதிரியே இந்த பீட் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் த ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலையில் பயன்படும். ஓகேங்களா? அடுத்தது த பேக்கிங் மெட்டீரியல் பிகாஸ் ஆஃப் த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, தண்ணியை நல்லா இழுத்து வச்சுருக்கனால பேக்கிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதே போல் மார்கான்ஷியா பாலிமார்ஃபா இது யூஸ் பண்ணுறது பாரு முக்கியம், இது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் மெடிஷனல் வேல்யூ. பல்மினரி டியூபர்குலோசிஸ், நுரையீரல் சம்மந்தப்பட்ட. ஓகேவா? அதாவது ரொம்ப முக்கியமானது இது. நமக்கு ஏன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஒரு நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இந்த பிரியோஃபைட்டுக்கு அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்பாக்னம், பாட்ரியம், பாலிட்ரைக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம், உணவுப் பொருளாகவும் பயன்படுத்துகிறோம். அடுத்து பாருங்கள், மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா பிரியோஃபைட்ஸ் ப்ளே த மேஜர் ரோல் இன் த சாயில் ஃபார்மேஷன். மண் தோன்றுறது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமானவங்க யாருப்பா அப்படின்னா பிரியோஃபைட்ஸ் தான் மெயின் ரோலு. ஓகேங்களா? அடுத்தது த்ரூ த சக்சஷன்ஸ் அண்ட் ஹெல்ப் இன் த சாயில் கன்சர்வேஷன், மண்ணுடைய வளத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? இல்லை டூ யூ நோவில் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகேவா? திஸ் பக்ஸ் பாமியா, என்னது பக்ஸ் பாமியா. ஓகேவா? ஏஃபில்லா, லிசன், பக்ஸ் பாமியா, ஏஃபில்லா, அது கூடவே அண்டு கிரிப்டோதாலஸ் மிராபிலிஸ். ஓகே, கிரிப்டோதாலஸ் மிராபிலஸ். ஆர் இது பாருங்கள் சாப்ரோஃபைட்டிக் நேச்சரில் இருக்கான். இது கண்டிப்பாக உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா சாப்ரோஃபைட்டிக் நேச்சரில் இருக்கக்கூடிய நம்ம முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த பிரியோஃபைட்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்களா, நீங்கள் இதை சொல்லணும். தெர் இஸ் பாக்ஸ்மேமியா, ஏபில்லா, கிரிப்டோதாலஸ் மிராபிலிஸ் அப்படிங்கிறதெல்லாம் சாப்ரோஃபைட்டிக் நேச்சரில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், நெக்ஸ்ட்டு என்னுடைய இப்போ அடுத்து இது எல்லாமே முடிச்சிட்டோமா, இது எல்லாமே யாரை பற்றி படித்தோம், எல்லாமே பிரியோஃபைட்ஸை பற்றி படிச்சிட்டோம்.